டிப்ஸ் 342. மீதமான சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு விழுதாக அரைத்து தோசை மாவில் ஊற்றி கலந்து தோசை வார்த்தால் மொறுமொறு ஹோட்டல் ஸ்டைல் பேப்பர் ரோஸ்ட் தயார். டிப்ஸ் 343. கடை பஜ்ஜி மாவு சீக்ரெட். பச்சரிசி மாவு 100 கிராம், மைதா மாவு 150 கிராம், கடலை மாவு 150 கிராம், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், ஆப்பசோடா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், இட்லி மாவு 1 குழிக்கரண்டி. தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி இட்லி மாவு பதத்திற்கு இந்த கலவையை கரைத்து பஜ்ஜி சுட்டா பஞ்சு போல் பஜ்ஜி தயார். டிப்ஸ் 344. முதல் நாள் வாங்கிய கீரையின் தண்டு பகுதியை மட்டும் தண்ணீரில் படும்படி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமைத்தால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் கீரையை வைக்கக்கூட தேவையில்லை. டிப்ஸ் 345. கிரைண்டருக்கு உள்ளே இருக்கும் கல்லில் மேல் கறிவேப்பிலையை போட்டு வைத்தால் நீண்ட நாள் கெட்டுப்போகாது. அதேபோல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் மேலே கறிவேப்பிலையை வைத்தால் நீண்ட நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும். டிப்ஸ் 346. பாலை லேசாக காய்ச்சி இறக்கக்கூடாது. பால் பொங்கி வந்ததும் தீயை முழுவதுமாக குறைத்துவிட்டு பால் 2 நிமிடங்கள் நன்றாக கொதித்ததும் அடுப்பை அணைக்கவும். பின்பு அந்த பாலை பருகினால் வயிற்றுக்கு உபாதைகள் வராது. டிப்ஸ் 347. பூண்டு மற்றும் வெற்றிலையை அரைத்து தேய்த்து குளித்து வந்தால் தேம்பல் குணமாகும்.